வணக்கம். இன்று எனக்கு மிகவும் பிடித்த கவிஞரான என் டி ராஜ்குமார் அவருடைய கவிதைகளை குறித்த ஒரு ஆவணப்படத்தை நீலம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அதை பார்த்தேன், எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அந்த ஓகையின் ஒரு வெளிப்பாடாக அவரை குறித்து மேலும் சில விஷயங்களை இங்கு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தனிப்பட்ட முறையில் அவரை எனக்கு என்னுடைய இளமை காலத்திலிருந்தே தெரியும். என் டி ராஜ்குமார் அவர்களை நான் தக்கலையில் நடந்த கலை இலக்கிய பெருமன்ற கூட்டங்களில் சந்தித்தேன். எனக்கு அப்போது வயது ஒரு 15-16 அதற்குள் தான் இருக்கும். என் டி ராஜ்குமார் அண்ணன் அப்போது நான் அங்கு சந்தித்த நபர்களில், அந்த கலை இலக்கிய பெருமன்ற கூட்டங்களில் நான் சந்தித்த நண்பர்களில் மிகவும் உணர்வு வயப்பட்டு மிகவும் பாசமாக அன்பாக பழகக்கூடியவராக அவரை நான் அறிந்தேன். அவரிடம் எந்த ஒரு யுக்தியை நீங்கள் பார்க்க முடியாது. மனிதர்களை கையாள்வது, மனிதர்களை பயன்படுத்துவது, மனிதர்களை ஒரு உத்தேசத்துடன் அவர்களுடன் பழகுவது, அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் நீங்க அவர்கிட்ட பார்க்க முடியாது. அதை விடுத்து ஒருவரை மிகுந்த ஒரு அன்புடன் பாசத்துடன் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கை நான் அவரிடம் கண்டேன். அதனாலதான் எனக்கு பார்த்த உடனே அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. நானும் அவரும் சேர்ந்து நிறைய நாகர்கோயில நிறைய சுத்தி இருக்கோம். நான் அவரோட வீட்டுக்கு அடிக்கடி போவேன். முன்னாடி அங்கே இருக்கும்போது கிட்டத்தட்ட நான் என்னுடைய இளங்கலை படிப்பை அங்கு படித்து முடிக்கும் வரை ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக எனக்கும் அவருக்கும் ஒரு தினசரி சந்திப்பு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். அவர் வீட்டுக்கு சென்று உணவருந்துவது, அவருடைய அம்மாவுடைய சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே மீன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும், அந்த கைப்பக்கம் அருமையா இருக்கும். அங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டு நிறைய பேசுவோம். கவிதை குறித்து தான் பேசிக்கிட்டே இருப்போம். நவீன கவிதை, குறிப்பாக பின்னவீன கவிதை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ இது வந்து நீங்க பின்னவீன கவிதையை எப்படி புரிந்து கொள்வது, பின்னவீன இலக்கியத்தை எப்படி புரிந்து கொள்வது, இந்த விஷயத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய கதவை திறந்து விட்டவர் என்று என் டி ராஜ்குமார் அவர்களை தான் சொல்லுவேன். அவர் இந்த மாதிரியான இலக்கிய கூட்டங்கள் வழியாகவும், அவருடைய வாசிப்பின் வழியாகவும், இலக்கிய வாசிப்பின் வழியாகவும் முழுக்க கண்டு கொண்ட அறிந்த அந்த செல்வத்தை எல்லாம் என்னை போன்ற இளைஞர்களிடம் அவர் அப்போது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இன்றி பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக அவர் இருந்தார். ஒரு ஆசிரியரிடம் பேசக்கூடிய, ஒரு வளர்ந்தவரிடம் பேசக்கூடிய ஒரு தோரணையே அவரிடம் இருக்காது. நமக்கு அந்த ஒரு உணர்வே வராது. கிட்டத்தட்ட ஒரு அண்ணனிடம் பேசக்கூடிய, நம்முடைய ஒரு உறவினரிடம் பேசக்கூடிய, ஒரு நீண்ட நாள் சகாவிடம் பேசக்கூடிய ஒரு உணர்வு தான் எப்போதுமே இருக்கும். எந்த ஒரு கட்டத்திலும் தன்னுடைய கருத்துக்களை நம் மீது திணிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நண்பர் அவர். அவரை சந்தித்த அந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவர் எனக்கு பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக வந்து பார்த்தீர்கள் என்றால் எனக்கு அவர் கவிதை சார்ந்து எவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அப்புறம் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து, அவர் இந்த கவிதைகளில் அவர் கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம், அவர் கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு தாக்கம், அதை பற்றி நான் இங்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் அவரை குறித்து சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகளை கூட அந்த நீலம் பதிப்பகம் வெளியிடக்கூடிய அந்த மொத்த தொகுப்பில் அவர் சேர்க்கவிருப்பதாக என்னிடம் சொன்னார். அந்த கட்டுரைகளில் கூட நான் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்பது, அண்ணனுடைய கவிதைகளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு தனித்துவம், அவருடைய தனித்துவமான மொழி மட்டுமல்ல, அந்த இசைத்தன்மை கொண்ட ஒரு அழகான மொழி மட்டுமே, அதை தாண்டி அவரிடம் மிகப்பெரிய ஒரு தனித்துவம் இருக்கிறது. சொல்லப்போனால் தமிழ் நவீன கவிதை பின்னவீன கவிதையாக உருமாறக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கான ஒரு அழுத்தம் வந்து 90களில் மிகப்பெரிய அளவில் ஏற்படுகிறது. சிறுபத்திரிகைகளில் பின்னவீனத்தம் குறித்து நிறைய பேசுகிறார்கள். பின்னவீனத்துடைய தாக்கம் அரசியலில் இருந்தது. அப்போது நாம் புரிந்து கொண்ட வகையில் அரசியல் எப்படி பார்ப்பது, பின்னை மார்க்சியம் என்று எப்படி பார்ப்பது, அதே போல அதனுடைய தாக்கம் அந்த நேரத்தில் நான் சொல்வேன் சிறுகதைகளில் மிகப்பெரிய அளவில் இருந்தது, நாவல்களில் இருந்தன. இந்த புனைவில் அது ஏற்படுத்திய ஒரு தாக்கத்தை நாம் மிகப்பெரிய அளவில் கவிதைகளில் பார்க்கவில்லை. சொல்லப்போனா ஆப்புனைவில் கூட இந்த பின்னவீனத்துவ தாக்கத்தை நாம் ஒரு சிலரிடம் கண்டோம். அந்த அந்த காலத்தில் எழுதிய சிலரிடம் கண்டோம். புனைவில் அதிகமாக கண்டோம். இப்போது கூட நாம் டி தர்மராஜுடைய மொழியில் அந்த ஒரு புனைவுத்தன்மை கொண்ட ஒரு மொழியை பார்க்கிறோம் அல்லவா. அதே போல இப்படி சில எழுத்தாளர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த ப்ரோஸ்லையும் ஃபிக்ஷன்லையும் வந்த ஒரு பெரிய ஒரு தாக்கம் கவிதையில் வரவில்லை. அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம். கவிதையில் 80களில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு போக்கு என்பது நேர்கவிதை. அதன் பிறகு 90களில் இல்லாட்டி 80களுக்கு முன்பே அந்த ஒரு படிம கவிதை, குறியீட்டு கவிதை ஆகிய சில முக்கியமான ஒரு குறுக்கீடுகள்
நவீன கவிதைகள் ஏற்பட்டன. அதன் பிறகு நேர்கவிதை, அதன் பிறகு 90களில் பெரும்பாலும் நாம் அந்த ஒரு கடந்த ஒரு 70களிலிருந்து ஒரு 80கள் இல்லாட்டி 50களிலிருந்து 90கள் வரையிலான முக்கியமான போக்குகளை ஒன்று திரட்டி புதிய பல கவிதைகள் தமிழில் எழுதப்பட்டன. ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் மிக தீவிரமாக பின்னவெளித்துவ இலக்கியம் பேசப்பட்டது. அந்த தாக்கம் கவிதையில் மிக குறைவாகவே இருந்தது, மிக மிக குறைவாகவே இருந்தது. குறிப்பாக நம்முடைய தமிழ் நவீன கவிதையுடைய பெரும்போக்கை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கு ஒரு பெரிய சலனமே ஏற்படவில்லை. பெரும்பாலான கவிஞர்கள் ஒன்று யதார்த்தமான ஒரு உலகத்தை தங்களுடைய கவிதையில் பரிசீலிக்க விரும்பினார்கள், அல்லாவிடில் அவர்கள் குறியீடுகளை வைத்து கவிதைகள் எழுத முயன்றார்கள். மனுஷபுத்திரனை போன்றவர்கள் நேர்கவிதைகளை நிறைய பிளெயின் போயட்ரி அவர்கள் அதை முயன்று பார்த்தார்கள். அப்ப தத்தம் வடிவங்களில் தாம் தேர்ந்து கொண்ட வடிவங்களில் அவர்கள் மிக ஆழமான ஒரு உலகை நோக்கி சென்றார்கள். பக்தி கவிதையையும் நவீன கவிதையும் இணைக்கக்கூடிய அந்த ரொமான்டிக் கவிதையையும் பக்தி கவிதையும் இணைத்து ஒரு நவீன கவிதைக்கான புது மொழியை தேவதேவன் உருவாக்கினார். அப்புறம் தேவதச்சன் இன்னொரு விதமான ஜென் கவிதை, அந்த குறியீடுகள் இதெல்லாம் சேர்த்து அவர் ஒரு வடிவத்தை உருவாக்கினார். யுவன் சந்திரசேகர் இன்னொரு விதமான அந்த ஒரு இயல்பியல் தன்மை கொண்ட அறிவியல் கூறுகள் கொண்ட ஒரு பிலாசபிக்கான சில கவிதைகளை அவர் நவீன போக்கில் இவங்க எல்லாமே இந்த என்டையர் ஒரு வெரைட்டி ஆஃப் ரைட்டிங்ஸ் எல்லாமே ஒரு நவீன கவிதைங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள தான் நிகழ்ச்சி. நவீன கவிதை ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு ஒற்றை அர்த்தம், அதை சுற்றி வரக்கூடிய பல்வேறு அதனுடைய தோற்றப்பாடுகள், ஒரு மையம் இருக்கும், அதை சுற்றி பல்வேறு அர்த்தங்கள், சாத்தியங்கள், வாசிப்புகள், இதுதான் நவீன கவிதை. பின்னவீன கவிதை என்பது இந்த மையத்தை அது கேள்வி கேட்டது. இந்த மையம் ஒன்று நம்மால் கற்பனை செய்யப்படுகிறதா, இல்லாவிட்டால் சாராம்சமாக அது அங்கு இருக்கிறதா என்கிற கேள்வியை தெரிதா எழுப்பினா. தெரிதா எழுப்பதை ஒட்டி நிறைய விவாதங்கள் நிகழ்ந்தன. ஹைடகர் கூட இந்த கவிதைக்குள்ளாடி அந்த பின்னமினத்த தன்மையை வைத்து அவர் சில நல்ல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். இப்படி நிறைய தத்துவத்திலும் கோட்பாடுகளிலும் இலக்கியத்துக்குள்ளும் கவிதை சார்ந்து பின்னமினத்து விவாதங்கள் நிறைய நடந்த ஒரு காலகட்டம். நான் சொல்வது ஒரு நீங்கள் 50, 60களிலிருந்து 80, 90கள் வரை உலக அளவிலும் தமிழில் 80களுடைய பிற்பகுதியிலும் 90களிலும் தான் இந்த விவாதங்கள் நடந்தன. அதே நேரத்தில் அவர்களுடைய இந்த சலனங்களை, இந்த கேள்வி மையம் என்று ஒன்று இருக்கிறதா என்கிற கேள்வியை எல்லா தளங்களிலும் நீங்க வச்சு பார்க்க முடியும். சமூக அளவில் வைத்து பார்க்க முடியும், சாதியில் வைத்து பார்க்க முடியும், குடும்பத்துக்குள் வைத்து பார்க்க முடியும், மொழியில் வைத்து பார்க்க முடியும், தேசியத்தில் வைத்து பார்க்க முடியும், நம்முடைய தனி மனிதனுடைய சுயம் என்பதில் வைத்து பார்க்க முடியும். இந்த கேள்வி எல்லா தளங்களையும் வச்சு நீங்க எழுப்ப முடியும். அப்படி எழுப்பும் போது அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைகுலைவை கவிதை சந்திக்கவே இல்லை. புனைவு அதை சந்திக்க முயன்றது, ஆனால் அந்த கவிதை அதை செய்யவில்லை. கவிதைகள் எனக்கு தெரிஞ்சு அதற்கு முன்பு நான் சொல்வது ஒரு 80களில் நகலினுடைய கவிதைகள் இப்படியான சில போக்குகளை நாம் பார்த்தோம். ஆனால் நவீன கவிதைகள் எப்போதுமே அந்த கவிதை சொல்லி என்பவனுடைய தரப்பும் அவனுடைய தன்னிலையும் ரொம்ப வலுவாகத்தான் வைக்கப்பட்டது. அவன் அதன் மீதுதான் தன்னுடைய ஒட்டுமொத்தமான ஒரு கவிதை கூற்றுகளையும் அவனுடைய நம்பிக்கைகளையும் அவனுடைய உண்மைகளையும் சோக்கால் தரிசனங்களையும் அதன் மீதுதான் அவன் கட்டமைத்தான். அவன் யார் என்பதை வைத்துதான் அவனுடைய கவிதைகளை படிக்க ஆரம்பித்தோம். உதாரணமாக கல்யாண்ஜி என்பவர் யார், கலாப்பிரியா என்பவர் யார், இந்த மாதிரியான விஷயங்கள், தேவதச்சன் என்பவர் யார், தேவதேவன் என்பவர் யார், இதன் மீது இருந்துதான் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர்களுடைய கவிதையில் அவர்கள் உணர்த்தக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு தன்னிலை உருவாகிறது. அந்த தன்னிலை என்பது ஒரு மையத்தை நோக்கிதான், அது சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தோற்றப்பாடுகளை தாம் எப்படி விளங்கிக் கொள்கிறோம், இந்த உலகத்தின் மர்மங்களை தாம் எப்படி பரிசீலிக்கிறோம் என்பதை ஒரு கவிஞர் முன்வைப்பதாகத்தான் அந்த கவிதைகள் எல்லாமே அமைந்திருந்தன. அப்போ அதனாலதான் அந்த போய்ட்டுடைய ஒரு சப்ஜெக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு தமிழில். இப்போ கூட நம்ம எப்பவுமே அந்த கவிஞருடைய மொழி, கவிஞருடைய தன்னிலை, அதன் மீதுதான் நம்ம கவிதையை வைத்து பார்க்கிறோம். என் டி ராஜ்குமார் மட்டும்தான் நீங்க அதை பண்ணவே முடியாது. என் டி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு கவிஞர் உள்ளே வரும்போதுதான் முதலாக தமிழில் இந்த பின்னமினத்துவ தன்மை என்பது மிக வலுவாக கவிதையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் டி ராஜ்குமாரை மட்டுமே நான் சொல்ல மாட்டேன், அவர் கூடவே எழுத ஆரம்பித்த நடசிவகுமார், அவர் ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளி. அவரிடமும் நாம் இந்த மாதிரியான கூறுகளை நாம் நிச்சயமாக பார்க்கிறோம். இவங்க 2 பேரும் எப்படி சாத்தியப்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் நான் சொல்வது இந்த ஒரு 90களில் இந்த விவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது, அது நாம் உண்மையை வெறுமனே ஒருவர் கண்டடைந்த ஒன்றாக பார்க்கக்கூடாது, அறிவியல் சார்ந்ததாக மட்டும் பார்க்கக்கூடாது, பகுத்தறிவு சார்ந்ததாக மட்டும் பார்க்கக்கூடாது. உண்மை என்பது வேத நூல்களில் இருப்பவை மட்டுமே அல்ல, அதை தாண்டி நம்முடைய அன்றாட உலகில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் அவர்கள் பின்பற்றக்கூடிய
பண்பாட்டு அமைப்புகளில், சாதனங்களில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய, அவர்கள் பின்பற்றக்கூடிய பல்வேறு சடங்குகளில், நம்பிக்கைகளில், தொல்கதைகளில் பல்வேறு பட்ட உண்மைகளும் தன்னிலைகளும் உள்ளன அப்படிங்கிற ஒரு பார்வை உள்ளது. அதுவரை சமூகத்துக்கென்று ஒரு ஒற்றை தன்னிலையோ இல்லாட்டி ஒரு மையமான ஒரு ஒரு பார்வையோ ஒரு ஒரு உண்மையோ இருக்கிறது என்கிற நம்பிக்கை நம்மை ஒரு விதத்தில் கட்டி போட்டிருந்தது. பின்ன வந்து உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அப்படி அவசியம் இல்லை. உண்மை என்பதும் தன்னிலை என்பதும் தொடர்ந்து தோண்டி தோண்டி அழியக்கூடிய ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆனா அதை வந்து நம்ம கவிதையில பரிசீலிக்க முடியல. நான் எப்போ சொன்ன மாதிரி அந்த கவிஞன் என்கிற ஒரு தன்னிலை வந்து மிக வலுவாக இங்கே ஏற்பட்டிருந்தது. ஆகையால் நம்முடைய கவிஞர்கள் திரும்ப திரும்ப ஒரு கற்பனாவாத கவிதை எழுதுவார்கள், சமூக யதார்த்த கவிதை எழுதுவார்கள், அரசியலை கோபமாக பேசக்கூடிய ஒரு கவிதை எழுதுவார்கள், சங்க இலக்கியத்தின் தொடர்புறுத்தக்கூடிய கவிதை எழுதுவார்கள், ஒரு ஒரு குறியீட்டு கவிதை எழுதுவார்கள். இப்படிதான் திரும்ப திரும்ப நம்ம பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு 2000 துவக்கத்தில் பெண்ணிய கவிதைகள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய வெடிப்பு இருக்கு. அது கூட ஃபாலோ ஆன் பண்ணி அதுல இருந்து அதான் மிக முக்கியமான ஒரு மாற்றம். தமிழ் கவிதைகள் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு என்பது பெண்ணிய கவிதைகள் நிறைந்த ஒரு வெடிப்பு. உடலை எழுதுவது என்பது. ஆனா அது கூட ஒரு விதத்துல ஒரு கட்டத்துல ஒரு சில ஆண்டுகளில் அது வந்து நிறுத்து போயிட்டு அந்த ஒரு மூமெண்டா அது முன்னாடி போல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்ல இன்னொரு பக்கம் தலித்தியமும் பின்னவினத்துவமும் நான் எப்போ சொன்ன மாதிரி மக்களுடைய பல்வேறு வழக்காறுகள், மக்களுடைய ஒரு தொல் சமயம், ஒரு உதாரணமாக இந்து சமயத்துக்கு அப்பால் ஒரு சமயம் இருக்கிறதா, ஒரு மதம் இருக்கிறதா, சிறு தெய்வ வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது. அது எந்த அளவுக்கு முக்கியமானது. அதற்கு முன்பு நாம் சிறு தெய்வ வழிபாட்டை கொஞ்சம் மட்டமானதாக பார்த்தோம். அது வந்து ஒரு படிக்காதவர்களுடைய வழிபாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். மூட நம்பிக்கை அப்படின்னு அதை பத்தி பேசியிருந்தோம். நம்முடைய பழைய சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு அப்படிதான் இருக்கும். எங்கெல்லாம் வந்து ஒரு அம்மன் வழிபாடோ இல்லாட்டி ஏதோ ஒரு நாட்டா தெய்வத்தை ஒட்டிய சடங்குகள் இருக்கும், அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையை ஒட்டியதாக. அந்த பூசாரி என்பவன் ஒரு கெட்டவனாகத்தான் அவங்க நம்முடைய பகுத்தறிவு மரபில் தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டே இருந்தாங்க. சினிமா அப்படிதான் பேசிட்டே இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு பெரிய பிரேக் வந்து எப்போ வருது அப்படின்னா பின்னவனத்தை உள்ள வரும்போது தான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சடங்குகளை செய்யக்கூடிய இந்த பூசாரி என்பவன் அவன் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இந்த சடங்குகளை பின்பற்றக்கூடிய இந்த மக்களுடைய மனநிலை என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுல அசாதாரணமான ஒரு உண்மை இருக்கிறது. அதை பேசணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் அழுத்தமும் வந்து அன்னைக்கு ஏற்படுது. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க அதை பத்தி அப்ப இவங்க ரொம்ப இயல்பாவே, நான் சொல்றது நரசிம்மகுமாரோ என் டி ராஜ்குமாரோ ரொம்ப இயல்பாவே அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே வராங்க. அவங்க மட்டுமே இல்லை, அந்த டைம்ல இன்னைக்கு கூட நான் சொல்றேன், அன்னைக்கு அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களுக்கு இந்த யதார்த்தம் என்பது மிக மிக இயல்பாக அவர்களுடைய மிக நெருக்கத்தில் அவருடைய தோலை தொட்டு கொண்டு அவருடைய சருமத்தை ஒட்டியே அந்த ஒரு யதார்த்தம் இருக்கிறது. அதில் அவங்க தேடி போடுங்கிற அவசியம் இல்லை. நீங்க தமிழ் நவீன கவிதையில் நகரம் சார்ந்த கவிதைகளிலோ நீங்கள் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ஒரு அந்நியமாதல், இதே வந்து நீங்க கிராமத்தில் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. அந்த காலத்தை நான் சொல்றேன். அதே மாதிரி கிராமத்தை ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலை என்பதும் கூட, அது ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை என்பதும் கூட அந்த ஒரு காலத்தில் இந்த பின்னணி கவிதை உள்ள வந்த பிறகு அவர்கள் அதை வேற விதமா பார்க்க நினைச்சாங்க. இப்போ கிராமம்னா என்ன, பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய கிராமமா இல்லையே, என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவினர்கள், அவர்களுடைய சடங்குகள், நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய இந்த உலகம், எங்களுடைய மொழி, இதை ஒட்டி ஒரு கிராமம் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ அதை ஒட்டி ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளும் ஒடுக்குமுறைகளும் இருக்கின்றன. அவற்றை பற்றி நாம் பேச வேண்டாமா, அதை எப்படி எந்த மொழியில பேசுறது, இப்படிப்பட்ட பல்வேறு கொஸ்டின்ஸ் வருது. பகுத்தறிவு சார்ந்து பேச வேண்டுமா, இடதுசாரி சிந்தனை சார்ந்து பேச வேண்டுமா, அதை கடந்து செல்ல முடியுமா, தலித்தியம் என்கிற ஒரு விஷயம் அன்னைக்கு உள்ள வருது. இதெல்லாமே ஒண்ணு சேருது. ஒரு பக்கம் நாட்டார வழக்காற்றியல், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மக்களுடைய சடங்குகள், நம்பிக்கைகள், இந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து கடைசி வந்து பின்னவிருத்தம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வலை, மிகப்பெரிய ஒரு எண்ண அலை வந்து இவர்களை சூழ்கிறது. இந்த மூணுமே சேர்ந்து தான் என் டி ராஜ்குமாரும் நரசிம்மகுமாரும் உருவாகுறாங்க. எனக்கு அதனால தான் ரொம்ப 2 பேருமே ரொம்ப முக்கியமான ரைட்டர்ஸ் நினைக்கிறேன். ஏனென்றால் நகுலனுக்கு பிறகு ஒரு சிதறிப்போன ஒரு தன்னிலை இவர்களுடைய கவிதையில் தான் பார்க்கணும். அதுவும் என் டி ராஜ்குமார் ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்ப வைப்ரண்டா அந்த விஷயத்தை பார்க்கணும். நான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேட்டை எழுதும் போது அந்த ஆய்வுக்காக நான் நகுலனை படித்து விட்டு நேரடியாக நான் என் டி ராஜ்குமார்ட்ட தான் வரேன். இவங்க 2 பேரும் ஒப்பிட்டு தான் நான் அதுல வந்து சில அத்தியாயங்களில் எழுதியிருக்கிறேன். அதற்காக நான் என் டி ராஜ்குமாருடைய சில கவிதைகளை மொழிபெயர்த்து பார்த்தேன். அந்த கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்களை நான் அப்போது உணர்ந்தேன். அந்த அளவுக்கு ஒரு மியூசிக்கலான அழகான ஒரு லாங்குவேஜ் அவருக்கு இருக்கும். அந்த கவிதைகள் நீங்க வந்து படிக்கும்போது மறக்க, நீங்க படிச்சு முடிச்சுட்டு அந்த கவிதைகளுடைய விங்காரத்தை உங்களுடைய மனதுக்குள் நீங்க உணர்ந்துகிட்டே இருக்க முடியும். அது நீங்க எங்க போனாலும் அந்த கவிதைகளுடைய சவுண்ட் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ என் டி ராஜ்குமாரோட கவிதைகள்ல நீங்க அந்த கவிதைகள் மீது காதல் வயப்பட்ட ஒருவர்
அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த லாங்குவேஜ். ஸோ அது ஒரு பக்கம். ஸோ என் டி ராஜ்குமார் என்ன செய்கிறாருங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவருடைய கவிதைகளை எடுத்து நீங்கள் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் முதலில் என்ன செய்கிறாருன்னா, தனக்கான இந்த ஒரு ஒரு கவிதை புள்ளியை, தன்னுடைய ஆதார புள்ளியை அவர் எங்கே போய் தேடுகிறாருன்னா, மற்ற கவிஞர்கள்லாம் சங்க இலக்கியம், இல்லாவிட்டால் இடதுசாரி பண்பாடு, இல்லாவிட்டால் நாம் நகரமயப்பட்ட ஒரு அந்நியமாதல், பிரமிழ், இல்லாவிட்டால் சுந்தர ராமசாமி, பிரமிழ், இந்த மாதிரி நமக்கு ஒரு கவிதை மரபு இருக்கிறதா, இந்த மரபுக்குள் தான் நம்ம போய் தேடுறோம். நமக்கான ரூட் என்ன, நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அவங்க அங்கேருந்து தான் எடுக்கிறாங்க. இப்போ எழுதக்கூடியவங்க ஒரு வேலை மனுஷபுத்திரன், கல்யாணி அப்படின்னு போகலாம். அந்த காலத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு பின்னாடி போய் சில ரைட்டர்ஸை எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிடுறாங்க. பாரதியாரை தொடர்ந்து எழுதினவங்க இருக்காங்க, அப்படி பல்வேறு ஆட்கள் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்படி பண்ணும்போது என் டி ராஜ்குமார் என்ன பண்றாருன்னா, அவர் நேரடியாக தன்னுடைய மூதாதையர்கள், தன்னுடைய தாத்தா, தன்னுடைய பாட்டி, தன்னுடைய மக்கள், தன்னுடைய சாதியை சேர்ந்த பல்வேறு சடங்குகள், மந்திரவாதம், அப்புறம் சூனியம் வைக்கிறது, அதன் பிறகு இசை, மாந்திரிகம் கலந்த ஒரு இசை, அப்புறம் வைத்தியம், இது எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் பண்றாங்க. என் டி ராஜ்குமாருக்கும் நரசிம்மாருக்கும் முக்கியமான வித்தியாசம் இரண்டு வெவ்வேறு கம்யூனிட்டிஸ்ல இருந்து அவங்க வராங்க, அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னாலும் கூட நரசிம்மர் ஒரு விதமான ஒரு அழகியலை எடுக்கிறார். ஆனா அவரும் இவரும் வைத்தியத்தை உள்ள வைக்கிறாங்க, அந்த வர்மக்கலை அதையும் உள்ள வைக்கிறாங்க. ஒரு சமூக அழுத்தத்தை, மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படக்கூடிய சமூக அழுத்தத்தை மீறி வரக்கூடிய ஒரு படைப்பாளி ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்தி ஏவி விட்டு, இந்த மாதிரி பிசாசுகளை ஏவி விட்டு தன்னுடைய இந்த சமூக எதிரிகளை, அதாவது சமூக அழிவு சக்திகளை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத என் டி ராஜ்குமார் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவரும் நரசிம்மர் அதை பண்ணுவார். என் டி ராஜ்குமார் இன்னொரு படி போயிட்டு அடுத்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த பிசாசுகளையும் இந்த மூதாதையர்களையும் அவர் அவர்களிடம் தான் ஒரு ஆதார புள்ளியாக எடுத்துக்கொள்வார். அப்புறம் அடுத்து என்ன பண்றாருன்னா, இவங்க ரெண்டு பேரையும் அவர் ஒரு குறியீடுகளாக மாற்றுகிறார். எதற்கான குறியீடுகள் என்றால், நம்முடைய ஆழ் மனதுக்கான ஒரு குறியீடாக மாற்றுறார். இங்கேதான் அவருடைய கவிதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விரிவான தளத்தை சென்றடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு எரியக்கூடிய ஒரு 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 கொல்லிக்கட்டை அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படி அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வேகமான ஒரு தீவிரமான உக்கிரமான ஒரு தன்மை அந்த கவிதைகள் அப்படிதான் அடையுது. எப்போதும் நம்ம அதை படிக்கும்போது அது கிட்டத்தட்ட அந்த நெருப்பு எரிஞ்சு நம்ம கையை சுற்றுங்கிற ஒரு இம்மீடியசி அந்த கவிதையில இருக்கும். அது எப்படி வருதுன்னா, ஒரு எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலைஸா மாத்துறாரு. பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகளை ரொம்ப பர்சனலா அவர் மாத்துறாரு ஒன்றுமே. அது தன்னுடைய, நான் எப்பவும் சொன்ன மாதிரி, தனக்குள் அந்த விஷயங்களை கொண்டு செல்வது. தனக்குள் கொண்டு செல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய கவிதைகளுக்குள்ளாடி ஒரு பாட்டி வருவாங்க, கவிதைகளுக்குள்ளாடி ஒரு தாத்தா வருவாரு, ஒரு அப்பா வருவாரு. இவங்க யாருமே வெறும் அப்பாவாவோ தாத்தாவோ இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய தன்னிலை என்பது இவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு உலகத்திலே அது இருக்கும். இதுதான் அந்த டிஃபரன்ஸ். நீங்க ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, நரசிம்மருடைய கவிதைகளில் இதே மாதிரி அப்பா தாத்தா எல்லாம் வருவாங்க. அவங்களும் இந்த மாதிரி மாந்திரிகம் செய்யக்கூடியவர்களாக, அவங்க வைத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்கள பத்தின பல்வேறு கதைகளை அவர் குறிப்பிடுவார். ஆனா அவங்க அந்த மெமரியில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. என் டி ராஜ்குமார்ல இவங்க எல்லாருமே ஒரு விதத்துல அவர் கூட இருந்துட்டு இருப்பாங்க. அவர் உட்காந்து மீன் அறிஞ்சிட்டு இருக்கும் போதோ, இல்லை சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் போதோ, இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதோ அவங்களுடைய உரையாடல் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க மார்க்வெஸ்ட்டை பார்க்கக்கூடிய, காசியா மார்க்வெஸ்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு உலகம் இருக்கிறது இல்லை. அங்க இறந்து போனவர்கள், கடந்த காலத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள்லாம் சமகாலத்தில் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இது ஒரு மாய யதார்த்தமா அவங்களுடைய அந்த லத்தீன் அமெரிக்க இலக்கியத்துல அவங்க கொண்டு வந்தாங்க. என் டி ராஜ்குமார் என்ன பண்றாருன்னா, அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு இவர்கள் எல்லாரும் இது ஒரு வெறும் மாயதார்த்தம் மட்டுமே அல்ல, அதை கடந்து இவர்கள் தனக்குள் இருந்து பேசக்கூடிய பல்வேறு குரல்கள் அப்படின்னு அதை மாத்துறாரு. ஸோ அதனாலதான் அது வெறுமனே ஒரு மாயதார்த்தமாக அல்லாமல் அதையும் மீறி ஒரு நகுலனுடைய தன்மை கொண்ட ஒரு மாயதார்த்தமா அது மாறுது. யோசிச்சு பாருங்க, இது யார் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரிலாம்? அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கனெக்ட் அவர் உருவாக்குறாரு. நகுலன் ஒரு பக்கம், நகுலன் தன்னுடைய கவிதைகள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட உடைந்து போன தன்னிலைகளை குறித்து பேசுறார். உடைந்து போன தன்னிலைன்னா என்ன? தன்னிலை என்றால் நான் இப்படியாக நினைக்கிறேன், இப்படி யோசிக்கிறேன், இப்படி உணர்கிறேன் என்பதை சொல்லக்கூடிய ஒரு சொல்லுதான் இந்த தன்னிலை என்பது. செல்ஃப் அப்படின்னு சொல்றோம், சுயம். சுயம் என்று எனக்கு ஒன்று இருக்கிறது நான் நம்புறேன். அது என்னோட ஒரு காம்பனன்ட், என்னுடைய ஆளுமையுடைய ஒரு காம்பனன்ட், ஒரு பகுதி தான் சுயம் அப்படின்னு சொல்றோம். ஆனா எனக்கு சுயம் என்று ஒன்று இருக்கிறது என்று நான் உணர்வதுதான் என்னுடைய தன்னிலை. இது சப்ஜெக்டிவிட்டின்னு சொல்றோம்.
இப்போ இந்த தன்னிலை என்பது நமக்கு நாம் மிகவும் போராடி எப்போதுமே நமக்கு ஒரு தன்னிலை இருப்பதாகத்தான் நம்ம உறுதியாக நம்ப விரும்புவோம். ஏன்னா அப்போதான் நமக்கு வந்து மனம் விட்டு பிடிக்காமல் நாம் இயல்பாக இருக்க முடியும் என்று நாம் நம்புவோம். இவர் என்ன செய்யறாருன்னா இந்த தன்னிலையை வந்து பல்வேறுபட்ட வகையாக உடைக்கிறார். அப்போ பல்வேறுபட்ட தன்னிலைகளாக நகலன் உடைக்கிறார். நகலன் உடைக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா அது ஒருவன் தனக்குள்ளே பேசிக்கொள்வது, தன்னுடனே உரையாடுவது, தன்னைத்தானே அவன் எதிர்பார்ப்பது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் பண்றார். அது மாதிரி தன்னிடம் பேசக்கூடியவர்களையும் பல்வேறுபட்ட தோற்றப்பாடுகளாக பினாமினாமாக அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். தன்னிடம் வந்து பேசியது இன்னொருவருடைய தன்னிலை என்று அவர் சொல்வார். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் சமூகத்தை ஒரு ஒற்றை மையம் சார்ந்ததாக, சமூகத்தை ஒரு ஒரு பல்வேறு தரப்பட்ட சாத்தியங்கள் கொண்ட ஒற்றை உண்மையை நோக்கியதாக சமூகத்தை நாம் வரையறுக்கும் போது அது சாத்தியமற்ற ஒன்று. சமூகம் என்பது, இந்த உலகம் என்பது, நமது மனம் என்பது எந்த விதத்திலும் ஒருங்கிணைக்க முடியாத ஒரு பல்வேறு துண்டுகளால் ஆனவை அப்படிங்கிற ஒரு பார்வை. ஸோ இது ஒரு விதத்தில் ரொம்ப நெகிழ்வுத்தன்மை கொண்ட தொடர்ந்து நீர்மையாக அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றொழுக்கை போல மனிதனுடைய மனத்தையும் மனிதனுடைய சுயத்தையும் இவர்கள் வரையறுக்கிறார்கள். இதுதான் வந்து நகுலனுடைய பாணி அப்படிங்கிறது. இதுதான் ஒரு பின்னவைத்த பாணி. இது அப்படியே வந்து என் டி ராஜ்குமாரும் பயன்படுத்துறாரு. நகுலனிடம் ஒரே ஒரு மனிதர் இருப்பார். ஒரு பூனைக்குட்டி இருக்கும், ஒரு அம்மா இருப்பாங்க, இவ்வளவுதான். ஆனா அவருடைய சின்ன குடும்பம் இருக்கும். இவர் அப்படி இல்லை. இவர் வந்து தன்னுடைய தன்னிலைகளை பல்வேறுபட்ட நினைவுகளாக மாற்றுகிறார். இறந்து போன மனிதர்கள் தன்னுடன் கூடவே தன்னுடைய காலத்திலே வாழ்வதாக சொல்லுகிறார். இந்த விஷயங்கள்லாம் அவருடைய கவிதைகள் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். அதே மாதிரி எதிர்கண்டு கவிதை தன்மை கொண்ட பல்வேறு கவிதைகளையும் அவர் எழுதியிருக்கிறார். ஸோ ரொம்ப டீப்பா பேச வேண்டிய ஒரு ரைட்டர் அப்படின்னு எனக்கு என் டி ராஜ்குமார் தோணும். அதாவது தமிழ் கவிதைக்குள் யாருமே செய்து பார்க்க முடியாத சில விஷயங்களை அவர் செய்து பார்த்திருக்கிறார். அது ஒரு பின்னணித்த தன்மை கொண்ட ஒரு கவிதையை வந்து முயன்று பார்த்திருக்கிறார். அதில் மிகப்பெரிய வெற்றிகளை அவர் அடைந்திருக்கிறார். அவருடைய கவிதைகளுக்குள் நாம் பார்க்கக்கூடிய உளவியலை நீங்கள் மிக எளிதாக ஃப்ராய்ட் சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்சியஸ் அன்கான்சியஸ் உடைக்க முடியாது. ஏன்னா இவருடைய கவிதைகள்ல இந்த பிரஜையும் இந்த ஒரு அன்கான்சியஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பயங்கரமா இருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே அவர் கவிதைகளை படிக்கிறது. ஸோ அந்த கவிதைகளை படிக்கிறதுக்கு ஒரு டெப்த்தும் ஒரு விதமான நுண்ணுணர்வு, ஒரு சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு தேவைப்படுது. அந்த நுண்ணுணர்வு இல்லாமல் நீங்கள் அந்த கவிதைகளுக்குள்ள போக முடியாது. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அது பியூட்டிஃபுல்லா இருக்கும், அதை பாடும்போது. ஆனால் அதுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு ஒரு டெப்த் தேவை. அதற்கு உங்களுக்கு அடிப்படையில் பின்னவெளிந்த கட்டமைப்பு என்பது எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போ இவருடைய கவிதைகள்ல வந்து இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடிய என் டி ராஜ்குமார்ட்ட எனக்கு பிடித்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளில் தமிழில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு கமர்ஷியலைசேஷன் இருக்கு. தமிழில் வந்து வணிகமயமாக்கல் மிகப்பெரிய நம்முடைய கவிதைகளையும் நம்முடைய புனைவுகளையும் பாதித்திருக்கிறது. அவர் அதுக்குள்ள எதுவுமே வரல. அவர் அது வந்து ரொம்ப விலகி இருந்ததுனால அவர் இப்போ அதே மாதிரியான கவிதைகளை அவரால் எழுத முடியுது. அவர் நம்ம வந்து இப்படி கவிதைகள் எழுதினா நிறைய பேர் நம்மளை இன்னும் அதிகமாக வாசிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியா நிறைய பேர் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற முயற்சி எதுவுமே அவர் செய்யலை. அப்புறம் அவருடைய அரசியல் இருக்கிறது அல்லவா, எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவருடைய அரசியல் கவிதையும் அவருடைய தன்னிலை கவிதைகளும் அவருடைய அகக்கவிதைகளும் தனியாக இருக்கவே இருக்காது. அந்த பாலிடிக்ஸும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்றா இருக்கும் அவர்கிட்ட. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே அந்த குரல்களை தனித்தனியாக நீங்கள் பிரிக்கவே முடியாது. இது எல்லாமே எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடித்த விஷயங்களாக இருக்கின்றன. தமிழில் மிக சுலபமாக நீங்கள் மேற்கோள் காட்ட முடியாத ஒரு கவிதைன்னு சொல்லலாம். ஏன்னா மேற்கோள் காட்டக்கூடிய கவிதைகள் எல்லாமே ஒரு சில வரிகள் துண்டாக இருக்கும், அந்த முத்தாய்ப்பான வரிகளாக இருக்கும். அதை எடுத்துக்கு நீங்கள் மேற்கோள் காட்டலாம். என் டி ராஜ்குமார் மேற்கோள் காட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்டையர் கவிதையோட சிஸ்டத்துக்குள்ளாடி அந்த ஒரு வரி போய் இருக்கும். நீங்கள் தனியாக அதை உடச்சி எடுக்க முடியாது. எடுத்தா கூட நல்லா இருக்கும், பட் அந்த என்டையர் ஒரு மீனிங்கை வந்து அது கன்வே பண்ணாது. அதுக்குள்ளாடி ஒரு சஜஸ்டிவ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பிரில்லியண்டான ரைட்டர். அவர் வந்து ஒரு தலித் கவிஞராக நாம் அவரை காண்கிறோம் என்றால் அது அவருக்கு செய்யக்கூடிய ஒரு அநீதி அப்படின்னு நான் சொல்லுவேன். என்றால் அவர் தலித் கவிஞர் மட்டுமே அல்ல. தலித் கவிதையை, தலித் அழகியலை ஒரு கவிதை அழகியலாக அவர் மாற்றினார். அதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை. வெறும் ஒரு அரசியல் அடையாளம், சமூக அடையாளம் மட்டுமே அது அல்ல. அதை தாண்டி அதை வந்து ரொம்ப ஆழமான ஒரு கவிதை அழகியலாக அவர் மாற்றினார். நான் நிறைய இந்தியாவில் எழுதப்பட்ட தலித் கவிதைகளை படித்தவன் என்கிற நிலையில் இதை சொல்லுகிறேன். இந்திய தலித் கவிதைகளில் சாத்தியப்படாத ஒரு ஏரியாவை வந்து அவர் டச் பண்ணியிருக்காரு. அது எவ்வளவு பெரிய விஷயம், யோசிச்சு பாருங்க. அப்புறம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அல்லவா. இந்த ஒரு ஆவணப்படத்துல கூட அவர் பாடியிருப்பாரு. இளமையில் அவர் நிறைய பாடி நான் கேட்டிருக்கேன். அவரோட குரல் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். இல்லை ஒரு இயேசுதாசுடைய ஒரு சாயல் அவருடைய குரல்ல இருக்கும். இன்னும் பியூட்டிஃபுல்லான வாய்ஸ், அட்டகாசமா இருக்கும் அவர் பாடுறது. கேட்க சும்மா மட்டுமே பாட மாட்டார் அவ்வளவு சீக்கிரம்.
எப்போது பாடுவார். ஆனால் பெரும்பாலும் அவருக்கு தான் புனைந்த அந்த பாடல்களை அவர் ரொம்ப அழகாக பாடி காட்டுவார். ஒரு கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றவர், அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர். எனக்கு எப்போதுமே தோன்றியது அவர் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு மாஸ் மீடியா வழியாக போயிருக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதற்கான யுக்தியோ தொடர் முயற்சிகளை அவர் என்னைக்குமே எடுத்ததில்லை. ஒரு படத்தில் அவர் வேலை செஞ்சார், நடித்திருந்தார், பாடல்கள்லாம் எழுதினார். அதை தாண்டி நீங்கள் ஒரு தொழிலாக அதை செய்வதற்கான அந்த ஒரு குதர்க்கம் தந்திரம் எல்லாம் கிடையாது. அதான் அவருடைய ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன். ஒரு மனிதர் ஒரு தந்திரங்களுடன் வாழ்வதும் புத்திசாலித்தனமாக இருப்பதும் உருவத்தில் அவருக்குள்ள இருக்கக்கூடிய தீமை தான். அது உலகின் அளவில் அது பாராட்டத்தக்கதாக இருக்கலாம். அது அவருக்குள்ள இருக்கக்கூடிய தீமை தான் அது இப்படி வெளிப்படுது. அதை பறித்து எறிவதற்கான ஒரு துணிச்சல் ஒருவருக்கு இருக்கிறது, அவருக்கு இருக்கு. எப்பவுமே தன்னை அந்த மாதிரி விஷயங்களை அண்டாமல் அவர் பார்த்துக் கொள்கிறார். அதை பத்தின பெரிய கிளைம்ஸும் அவருக்கு இருக்காது. ரொம்ப ஒரு அட்டகாசமான மனிதர். நான் அவரை என்னுடைய இளமை காலத்தில் நான் அவரை சந்தித்ததை குறித்து எப்போதுமே பெருமைப்படுகிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நினைவு என்பது எப்போதுமே என் டி ராஜ்குமார் அண்ணனுடன் எனக்கு ஏற்பட்ட உரையாடல்கள் தான். இந்த ஒரு தருணம் அவருடைய மொத்த தொகுப்பையும் அவர்கள் வெளியிடுகிறார்கள் நினைக்கிறேன். அதே மாதிரி அவரை குறித்து அந்த ஆவணப்படம் இருக்கிறது. மேலும் அவரை குறித்து பல்வேறு உரையாடல்கள் தமிழில் நிகழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். வெறுமனே ஒருவரை வாழ்த்தி பாராட்டாமல் அவரை குறித்து இன்னும் டெப்தா உள்ள போயிட்டு கவிதைகள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த கவிதைகளை எப்படிலாம் அவர் உருவாக்கியிருக்காரு, வேற யாரும் செய்யாத விஷயங்கள் அவர் என்ன செஞ்சிருக்காரு, தமிழ் நவீன கவிதையை எப்படி ஒரு பின்னணித்த கவிதையாக அவர் உருவாக்கி உருமாற்றி இருக்கிறார். தலித் அழகியலை இன்னொரு டெப்தான ஒரு இடத்துக்கு இன்டென்ஸான ஸ்பேஸை நோக்கி அவர் கொண்டு போயிருக்காரு. முழுமையாக ஒரு கவிதை அழகியலாக அவரை போய் மாற்றி இருக்கிறார். இதை பற்றிலாம் நம்ம கண்டிப்பாக பேசணும். நிறைய அவரை பற்றி விவாதிக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு காணொலியை அந்த ஒரு மகிழ்ச்சியின் அடிப்படையில் ஒரு உற்சாகத்தின் பால் நான் இந்த காணொலியை பதிவு செய்தேன். இதை பற்றி அவரை பற்றி பேசியிருக்கேன். பின்னாடி எப்போதுமே வாய்ப்பு இருக்கும். அந்த நேரங்களில் நிச்சயமாக அவருடைய சில தனி கவிதைகள் எடுத்து அவற்றை குறித்து நான் விவாதிக்கிறேன். நம்முடைய தமிழ் கவிதை மரபில் என்றுமே நினைக்கத்தக்க, பாராட்டத்தக்க, கொண்டாடத்தக்க ஒரு படைப்பாளி. இந்திய அளவில் இம்மாதிரியான எழுத்தாளர்களை நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். தமிழ் அளவில் மட்டுமே இவர்களை சுருக்கி விடாமல் இந்திய அளவில் நம்ம எடுத்துட்டு போகணும். நிறைய மொழிபெயர்ப்புகள் செய்யணும். அதெல்லாம் நம்ம எதிர்காலத்தில் கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.